பேசுறியா? அவங்க கொடுத்துருவாங்க. உனக்கு பேட்டா கிட்ட எல்லாம் சேர்த்தாயா பேசியிருக்கேன். அதெல்லாம் கொடுத்துருவாங்கய்யா. ஏப்பா வேலை கேட்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவீங்க, அதுக்கப்புறம் என்ன வையா. என்ன வண்டி ஓட்டி பார்த்தியா? செட் ஆயிடுச்சா? சரிப்பா, ஓகேப்பா. சாவி கொடு தம்பி. வண்டி ஓட்டும் போது யூனிஃபார்ம் போட்டு தான் ஓட்டணும். கண்டிப்பா. சரி, நாளைக்கு நல்ல நாள், டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிக்க. கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, சரிடா, பாத்துக்கலாம். சரிண்ணா. தேங்க்ஸ்டா. என்னண்ணே இதெல்லாம் உங்களுக்கு தேவையாண்ணே? ஏய், கண்டிப்பா தேவைதான். அப்புறம் இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ப்ளீஸ். சரிங்கண்ணா. சரி, நான் வரேன். பாய். மீட்ரு, இந்த விஷயத்த மட்டும் நம்ம கையில் கிட்ட சொன்னு வச்சுக்க, கண்டிப்பா அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாடா. வேணும்னா நீயே பாரு. மா மா தானே எங்க உள்ள இருக்கா? தானா வா வா சீக்கிரமா. என்னடா ஆச்சு? இருங்கம்மா, கையில கூப்பிட்டு வரேன். கையில வா. என்ன ஒரு நிமிஷம் என்ன பேசணும். வா நீ வா வா வந்து உட்காருங்க. அண்ணே என்னண்ணே ஆர்வமா எல்லாரையும் கூப்பிடுற? அப்படி என்ன விஷயம்? இரு. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல கையல், உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் நான் கூப்பிட்டேன். என்னங்க சொல்றீங்க? கேட்டரிங் ஆர்டர் புதுசா ஏதாவது வந்திருக்கா என்ன? அப்படி இல்ல தானோ. ஏய், வேற என்ன? சீக்கிரம் சொல்லு. கையல், காலையில பெரியமா எழில் மாப்பிள்ளையை அவமானப்படுத்துற மாதிரி பேசினது எனக்கே ரொம்ப கோவம் வந்துருச்சு கையல். அவங்க பேசினதுக்கு நான் திரும்ப ஏதாவது பேசியிருப்பேன். பெரியப்பாவோட முகத்துக்காக தான் நான் அமைதியா இருந்துட்டேன். எழில் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவர் சும்மா இருக்காரு, அவர் எதுக்கும் உதவாதவர்னு சொல்லும்போது எனக்கே அது கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கே இப்படி இருந்துச்சுன்னா மாப்பிள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதான் இனிமே நம்ம வீட்டு மாப்பிள்ளை யாரு மட்டம் தட்டி பேசக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்.